ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சி vlogs எபிசோட் 2. இந்த எபிசோடில் நம்ம எல்லாருக்கும் மலையாளத்தை ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தோட ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். என்ன படம்னு யோசிக்கிறீங்களா? வேறு எந்த படமும் இல்லைங்க, டைட்டிலில் இருக்கிற அதே கும்பலங்கி நைட்ஸ்க்கு தான். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமில் இருந்து வெறும் 7 to 8 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த கும்பலங்கி நைட்ஸோட ஸ்பாட் இருக்குது. இது ஏன் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிச்சுன்னா அந்த படத்தினால தான். நார்மலி இது ஒரு சாதாரண ஏரியா தான். பட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி விசிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அங்கே என்னெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அது நம்ம இந்த வீடியோவில் போக போக உங்களுக்கு தெரியும். இதோ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே தான் உள்ளே போனால் அந்த ஸ்பாட் வரும். இந்த கேப்பில் நான் கேரளா பீப்புளை பற்றி சொல்லி தான் ஆகணும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாங்க. நம்ம பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணால் ரிட்டன் ஸ்மைல் பண்ணி பேசினா ரிப்ளைக்கு பதிலுக்கு நல்லா ஜாலியாகவே பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா இது ரொம்ப அழகாலாம் மெயின்டைன் பண்ணலாம். அவங்க இன்னும் நினச்சி அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் வரலாம், டூரிஸ்ட் மெம்பர்ஸ் வருவாங்க இன்னும் நிறைய. பட் இவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாததுனால ரொம்ப அழுக்கு. அதே மாதிரி தான் அந்த படத்தில் சொன்ன மாதிரி தான், இது ஒரு குப்பை கிடங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். பட்டு இந்த சான்ஸ் இருந்தும் மிஸ் பண்ணுறாங்க இவங்க. அப்புறம் நாங்கள் பைக் எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு புலவேற்காடு பீச்சுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலான்னு போனால் பைக் எடுத்துகிட்டு சந்து பொந்துக்குள்ளெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இங்கே என்னென்னா வீடு எல்லா இடத்துலையுமே இருக்கா, வீட்டுக்கு பின்னாடி தான் பீச்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி வீட்டு சந்துக்குள்ளே போயிட்டு பின்னாடி வழியாக பூந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படி தாங்க போனோம். அப்புறம் அங்கே போகும்போது தலையில் ஹெல்மெட் மாட்டிட்டு போங்க. அது ஏன்னா நாங்கள் போன டைமில் பருந்து மீன்களை வேட்டையாடிட்டு இருந்துச்சு. அப்புறம் காக்காவெல்லாம் துரத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னடா ஒரு பருந்துன்னு பார்த்தா மரத்தை ஃபுல்லாக பருந்து தான் உட்காந்துருந்துச்சு. ஸோ ஹெல்மெட்டை போட்டுட்டு சைட் சீயிங் பண்ணுங்கள், சேஃபாக இருக்கும். அங்கே பருந்து வேட்டையாடுறதை பார்த்ததுக்கப்புறம் இங்கே போட்மேன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. அது போகலான்னு பார்த்தா அது ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, ஒரு இடம் இருக்கும், ஃபுல்லாக கல்லாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் பீச்சை சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல கிளைமேட்டில் போனீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நானும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வேணும்னா இந்த இடத்துக்கு போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசியில் ரெஸ்டாரண்ட் 43 அப்படின்ற ஒரு கடையில் போகிற வழியில் பிரியாணியும் பழம்பொரியும் சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா இருந்துச்சு, ஆனால் சில்லி பீஃப் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு, இங்கே கடிக்கவே முடியல. அப்புறம் பழம்பொரியும் ரொம்ப ஆறி போயிருந்ததுனால டேஸ்ட்டு பெருசாக ஃபீல் ஆகலை. பிரியாணியை பற்றி சொல்லணும்னா நாங்கள் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணி. அதுவும் கேரளா பிரியாணி எப்போவுமே ரிவ்யூ ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். ஆனால் இந்த பிரியாணி அப்படி இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்படியே கும்பலங்கிலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோர்ட் கொச்சிக்கே வந்தோம். லாஸ்ட்டில் ஒரு சர்ச்சுக்கு போனோம். அது பேர் சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச். இது 1503 அந்த வருஷம் கட்டியிருக்கிறாங்க. ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் யூரோப்பியன் சர்ச்சஸ் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க.